பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட வேத தியானத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வேத தியானம் என்னவென்றால், பலியை பார்க்கிலும் காணிக்கைகளை பார்க்கிலும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவரை சபைக்கு நான் சபைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நண்பர், வேறு விசுவாசத்தை அல்லது வேறு நம்பிக்கையுடைய ஒரு மனிதர். அவர் அழைத்து சென்ற போது சபையில் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். சபையில் இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிறார். அதுக்கப்புறம் சபை நடக்கிற விதத்தையும் பார்த்துட்டு மதிய உணவு நாங்கள் எல்லோரும் பரிமாறி சாப்பிடுவதை பார்த்து விட்டு சபை முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட சொன்னார், நெக்ஸ்ட் வீக்கு ஐ வாண்ட் டு ஸ்பான்சர், இந்த உணவை நான் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் இன்றைக்கி தான் வந்திருக்கிறீங்க, அதுக்குள்ளே அடுத்த வாரம் ஸ்பான்சர் பண்ணணுன்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னாரு. ரொம்ப கட்டாயப்படுத்தினார், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் ஏற்படுத்தணும். ஸ்பான்சர் பண்ணார் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் அதை லேட்டராக நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், அந்த மனிதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய தேவனுக்கு, இந்த கர்த்தருக்கு ஏதோ ஒரு காணிக்கையை பலியை செலுத்திட்டா இவர் இந்த மனிதன் மேலே பிரியப்பட்டு இவருடைய தேவைகளை சந்திப்பார், பிரச்சனையை தீர்த்து விடுவார். ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்துட்டோம், ஒரு பலி கொடுத்துட்டோம், கடவுள் பிரியப்பட்டு நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்ததை நான் புரிந்து கொண்டேன். சரிங்களா? இது மனித இயல்பு பாருங்கள். கடவுளுக்கு ஏதோ ஒரு பலி செலுத்திட்டோன்னா, காணிக்கை செலுத்திட்டோன்னா நம்ம வாழ்க்கையை அவர் ப்ளஸ் பண்ணுவார், இல்லை நமக்கு தேவையான நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார் அப்படி என்று எண்ணுவது மனித இயல்பு. ஆனால் சங்கீதம் 69 அதிகாரம் 30-31 வசனங்களை நம்ம பார்ப்போமானால், சங்கீதம் 69, 30, 31 இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று கூறுகிறது என்று சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது நம்முடைய பலியை பார்க்கலும் காணிக்கைகளை பார்க்கலும் தேவனை அதிகம் பிரியப்படுத்துகிறதாம். அது பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த வேதத்தில் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற சிறந்த காணிக்கை நிறைய, நீங்கள் கர்த்தருக்கு பெரிய அளவில் பணம் கொடுக்கலாம், கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கலாம். அதை விட கர்த்தர் பிரியமாக இருக்கிறது என்னென்னா, நீங்கள் அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை விட அந்த மனிதன் கர்த்தரை துதிப்பதைத்தான் தேவன் அதிகம் விரும்புகிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை, அவன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடையது. மலைகளிலே திரிகின்ற ஏராளமான மான்கள், ஆடுகள், எத்தனையோ விதமான பறவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடையது. நம்ம தான் கர்த்தர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறோம், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த காணிக்கைகள் அவரை பிரியப்படுத்தும், அதனால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஆனால் நான் தேவனை தேட வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணுவீர்களானால் அது தவறான நோக்கம். கர்த்தர் தேடுவது உங்கள் காணிக்கை அல்ல, கர்த்தர் தேடுவது உங்களை. நீங்கள் காணிக்கையை கொடுக்கறது எது கொடுக்குறீங்கன்னா, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பினால், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ரீதியில், கர்த்தர் தன்னை ஆசிர்வதித்திருக்கிறார், என்னை ஆசிர்வதித்திருக்கிறார், ஆகையினால் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் என்ற ரீதியிலே, என்ற எண்ணங்களோடு காணிக்கை செலுத்த வேண்டும். அதே போல் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு, என்னால் வேலை செய்ய முடியல, ஃபீல்டில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியல, ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற மனிதர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று காணிக்கைகளை கொடுக்குறோம். அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ரீதியில் இருக்குது. ஆனால் ஒரு காணிக்கையை கொடுத்து நீங்கள் அவரை பாலிஷ் பண்ணிடலாம், அவரை தாஜா பண்ணிடலாம், அதாவது இந்த ஒரு கொலாக்கிய லாங்குவேஜில் சொல்லணும்னா, அப்படி நினைத்தீர்களானால் அதில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை. கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படுகிறார். நீங்கள் அவரை துதிப்பதை, நீங்கள் அவரை ஸ்தோத்தரிப்பதை, அவருடைய நாமத்தை நீங்கள் பாட்டினால் துதிப்பதை அதிலே பிரியப்படுகிறார். ரட்சிக்கப்படாத மனிதன் இயேசுவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதில் தான் அவர் பிரியப்படுகிறாரே தவிர அவன் கொடுக்கும் காணிக்கையிலே அவர் பிரியப்படவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே இந்த நாளுக்கான தேவ தியானம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ. தேங்க்யூ.